கர்ணன் தன்னுடைய மாளிகையில் தனியாக உலாவிக் கொண்டிருந்தான். இந்திரன் ஒரு கிழவனைப் போல வந்ததும் அவன் தன்னுடைய கவச குண்டலங்களை வாங்கி போனதும் கர்ணனுடைய மனத்திரையில் நிழலாடிக் கொண்டிருந்தன. அதோடு ஏதேதோ பலவகைப்பட்ட வேறு எண்ணங்களும் இடையிடையே கர்ணனின் மனதில் குமுறிக் கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் சுற்றிலும் மிரள மிரள பார்த்து கொண்டே குந்தி அந்த மாளிகைக்குள் நுழைந்தாள். கர்ணன் குந்தி தன் மாளிகைக்கு உள்ளே வருவதை பார்த்து விட்டான். உடனே குந்தியிடம் வந்த கர்ணன், தாங்கள்தான் என்னை பெற்ற தாய் என்பதை சமீபத்தில் கண்ணன் மூலம் நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருக்குமானால் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் பாசமும் கடமையும் எனக்கு உண்டு என்றான் கர்ணன். இதை கேட்ட குந்தி இதற்கு மறுமொழி கூறாமல் சிறிது நேரம் கர்ணனையே உற்று பார்த்தாள். பின்பு துணிவை வரவழைத்துக் கொண்டு எல்லா விவரங்களையும் கர்ணனிடம் கூறினாள் குந்தி. அவனை சிறு குழந்தையாக பெற்ற சிறிது நேரத்திலேயே அவனை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டது தொடங்கி யாவையும் அவனிடம் கூறினாள். குந்தி கூறிய அனைத்தையும் உருக்கமாக கேட்டான் கர்ணன். குந்தி கூறிய எல்லாமே நம்பக்கூடியவையாகத்தான் இருந்தன. ஆனாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவு தேடுவதற்காக மாயனான கண்ணனே குந்தியை கொண்டு இப்படி ஒரு வஞ்சக நாடகத்தை நடிக்க செய்கின்றானோ என்று கர்ணனுக்கு ஒரு சந்தேகமும் இருந்தது. அதனால் குந்தியிடமே அந்த சந்தேகத்தை நேருக்கு நேராக கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள கர்ணன் ஆசைப்பட்டான். அதற்காக அவளுக்கு ஒரு கடுமையான சோதனையையும் ஏற்படுத்தினான் கர்ணன். பின் கர்ணன் குந்தியிடம், அம்மா, நீங்கள்தான் என்னுடைய தாய் என்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் என் மனதில் சில சந்தேகங்கள் குறுக்கிடுகின்றன. அவற்றை நீக்கி தெளிவு பெற வேண்டியது அவசியமே. இதற்கு முன்பே பல பெண்கள் எனது செல்வத்திலும் செல்வாக்கிலும் பெருமையிலும் பங்கு கொள்ள ஆசைப்பட்டு அவர்கள் என் தாய் என்று பொய் உறவு கொண்டாடி என்னிடம் வந்தனர். பேய் போன்ற தீய இயல்பும் தீய எண்ணங்களும் படைத்த அந்த பெண்களை சரியானபடி சோதித்து தண்டித்தேன். மாயத்தன்மை பொருந்தியதும் தேவர்களால் எனக்கு பரிசளிக்கப்பட்டதுமான ஒரு ஆடை என்னிடம் உள்ளது. என்னை உண்மையாக பெற்ற தாயை தவிர வேறு யார் அந்த ஆடையை அணிந்து கொண்டாலும் அந்த ஆடை அவர்களை எரித்துவிடும். இதற்கு முன் என்னை தேடி வந்த போலி தாய்களும் அப்படியே அழிந்து போய்விட்டனர். தாங்கள் என்னுடைய உண்மையான தாயாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆடை தங்களை ஒன்றும் செய்யாது. இதோ அந்த ஆடையை இப்போதே கொண்டு வருகிறேன் என்று கூறிக்கொண்டே கர்ணன் உள்ளே சென்று அந்த அற்புத ஆடையை எடுத்துக்கொண்டு வந்து குந்தியிடம் கொடுத்தான். அதை வாங்கிய குந்தி கர்ணன் கூறியபடி அந்த ஆடையை விரித்து தன் உடல் மறைய போர்த்தி கொண்டாள். நாளிகை வினாடி வினாடியாக வளர்ந்தது. ஆனால் மேலே போர்த்தப்பட்ட அந்த ஆடை குந்தியை ஒன்றும் செய்யவில்லை. பொலிவாக விளங்குகிற ஆடையை போர்த்தி கொண்ட சிறப்பான தோற்றத்துடனே புன்முறுவல் தவள தன் மகனை பார்த்து கொண்டு நின்றாள் குந்தி. இதை கண்ட கர்ணன், அம்மா, இனிமேல் சந்தேகமே இல்லை. நீங்கள்தான் என்னை பெற்ற தாய். நான் உங்கள் புதல்வன் என்று அன்பு ததும்ப கூறிக்கொண்டே அவள் பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். குந்தி தன் மகனான கர்ணனை தன் கைகளால் எடுத்து தூக்கி நிறுத்தி உச்சி மோந்து தழுவிக்கொண்டாள். பின் குந்தி கர்ணனிடம், கர்ணா மகனே, நான் உன்னை பெற்ற பின் உன் முகத்திலேயே விழிக்க முடியாத பாவியாகிவிட்டேன். என் தவறுகளை மறந்து என்னை மன்னித்து விடு அப்பா. உன் சகோதரர்களாகிய பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்துக்கொண்டு தனியே தங்கி நாடிழந்த நிலையில் இருக்கிறார்கள். நீ உடனே அவர்கள் பக்கம் வந்து சேர்ந்து கொள். மூத்தவன் என்ற பொறுப்போடு நீ அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்று குந்தி கர்ணனிடம் மனமுருக வேண்டிக் கொண்டாள். அதற்கு கர்ணன் குந்தியிடம், தாயே, கடமையை காட்டிலும் நன்றி பெரியது அல்லவா? நான் நினைவு தெரியாத குழந்தையாக இருக்கும்போதே நீங்கள் பெற்ற பாசத்தையும் மறந்து என்னை ஆற்றில் மிதக்க விட்டுவிட்டீர்கள்.
ஆனால் என்னை மனிதனாக்கியவன் துரியோதனன். இப்போது நான் இருக்கும் சிறப்பான நிலைக்கு அவனே காரணம். என்னை ஒரு நாட்டுக்கு அரசனாக்கி தன் சகோதரர்களும் பிற சிற்ற அரசர்களும் என்னை வணங்கி போற்றும்படி செய்ததும் அவனே. இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ விதங்களில் துரியோதனனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் துரியோதனன் துணைவியாகிய பானுமதியும் நானும் தனிமையில் அமர்ந்து சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தோம். ஆட்டம் சுவை நிரம்பிய ஒரு கட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது. வெற்றி எனக்கா அவளுக்கா என்று அறிய துடிதுடிக்கும் ஆர்வத்தோடு நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். நாங்கள் விளையாடி கொண்டிருந்த மாளிகையின் வாயில் புறத்தை பார்த்து அவள் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு எதிர்ப்புறமாக நான் அமர்ந்திருந்தேன். அப்போது விளையாட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே துரியோதனன் வாயில் வழியாக உள்ளே வந்திருக்கிறான். நான் வாயிற் புறத்துக்கு நேராக முதுகை காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்ததால் துரியோதனன் வாயில் வழியாக உள்ளே நுழைவதை நான் கவனிக்கவில்லை. ஆனால் துரியோதனன் மனைவி பானுமதி அவன் உள்ளே வருவதை பார்த்துவிட்டாள். கணவனுக்கு முன்னால் எழுந்து நிற்க வேண்டிய மரியாதைக்காக குபீரென்று எழுந்து நின்றாள் பானுமதி. ஆனால் அப்போது விளையாட்டு வெறியில் திளைத்திருந்த நான், பானுமதி எனக்கு வெற்றி கிடைத்து விடுமோ என்று எண்ணியே அவள் நடு விளையாட்டில் எழுந்திருப்பதாக நான் நினைத்து கொண்டேன். உடனே எனக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. அப்போது நான் மரியாதை வரன்முறை எல்லாவற்றையும் மறந்து பானுமதியை தொட்டு அவள் இடுப்பில் இருந்த மேகலையை பிடித்து இழுத்து விட்டேன். நான் இழுத்த வேகத்தில் அவளுடைய மேகலை அறுந்துவிட்டது. அந்த மேகலையில் இருந்த மணிகள் சிதறின. அதை கண்ட நானும் பதறிவிட்டேன், அவளும் பதறிவிட்டாள். அப்போது துரியோதனன், என்ன கர்ணா, இந்த மணிகளையெல்லாம் நான் எடுத்து கோர்த்து விடட்டுமா என்று கேட்டுக்கொண்டே சஞ்சலமில்லாத முக பாவத்தோடு எனக்கு முன் வந்தான். அப்போதுதான் துரியோதனன் அங்கே வந்திருப்பதும் பானுமதி எழுந்ததற்கான காரணமும் எனக்கு விளங்கியது. தனிமையாக இருக்கும்போது ஒருவன் மனைவியிடம் இப்படி அடாத முறையில் அத்துமீறி நடந்து கொண்டிருந்தாள். காரணத்தை கூட ஆராயாமல் அவனை கொலை செய்ய வந்து விடுவான் அவள் கணவன். ஆனால் துரியோதனனுடைய பெருந்தன்மைதான் அவன் என்னை மன்னிக்குமாறு செய்தது. அங்கு நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான். ஆனால் துரியோதனன் அதை ஒரு சிறிய தவறாக கூட எண்ணவில்லை. அப்படிப்பட்ட துரியோதனனுக்கு என் உயிரையே கொடுத்தாலும் தகுமே. நான் எப்படி அம்மா அவனின் நன்றி மறப்பது? சோற்று கடனை கழிப்பதற்காகவாவது போரில் அவன் பக்கம் நின்று என் உயிரை நான் தியாகம் செய்தாக வேண்டும். அதனால் தாயே, நீங்கள் இதை தவிர தயவு செய்து வேறு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், மறுக்காமல் தருகிறேன். என்னை பாண்டவர்கள் பக்கம் சேரும்படி மட்டும் வற்புறுத்தாதீர்கள். நான் உங்களுக்கு தர முடியாதது இது ஒன்றுதான் என்று கர்ணன் உருக்கமாக நீண்ட நேரம் குந்தியிடம் பேசி முடித்தான். பின் குந்தி கர்ணனிடம், அப்படியானால் நான் கேட்கின்ற வேறு சில வேண்டுகோள்களையாவது நிறைவேற்றுவாயா என்று கேட்டாள். ஆஹா, கேளுங்கள், தாராளமாக நிறைவேற்றுகிறேன் என்றான் கர்ணன். இப்போது குந்தி கர்ணனிடம், நீ உன் சகோதரர்களில் 5 அர்ஜுனன் ஒருவனை மட்டும்தான் எதிர்த்து போர் புரிய வேண்டும். மற்ற 4வரோடும் நீ போர் புரியக்கூடாது என்றாள் குந்தி. கர்ணனும் சரி, அப்படியே என்றான். மேலும் குந்தி கர்ணனிடம், இன்னும் ஒரு வேண்டுகோள். அர்ஜுனனை பழிவாங்குவதற்கென்றே உன்னிடம் வளர்ந்து வரும் நாகாஸ்திரத்தை ஒரே ஒரு முறைக்கு மேல் நீ அவன் மேல் பிரயோகிக்க கூடாது என்றாள் குந்தி. கர்ணன் குந்தியின் இந்த 2வது வேண்டுகோளை கேட்டதும் சிறிது தயங்கினான். அப்போது வேறு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்று தன் தாய் குந்திக்கு அவன் கொடுத்த வாக்கு அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பின் சரி அம்மா, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மேல் தொடுக்க மாட்டேன். உங்கள் வேண்டுகோள்கள் 2ஐயும் நான் ஒப்புக்கொண்டு அவற்றின்படியே நடக்கிறேன் என்றான் கர்ணன். பின் குந்தி கர்ணனிடம், மகனே, நல்லது. நீ என்னிடம் கேட்க வேண்டிய வேண்டுகோள் ஏதேனும் இருந்தால் கேள் என்றாள். அதற்கு கர்ணனும்,
ஆமாம் அம்மா, நானும் சில வேண்டுகோள்களை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவற்றை மறுக்க மாட்டீர்கள் அல்லவா என்றான். உன்னை பெற்ற தாயாக வாய்த்ததே எனக்கு பெரும் பேறு. உன் வேண்டுகோள்களை ஏற்றுக்கொள்வதை விட சிறந்த பாக்கியம் எனக்கு வேறென்ன இருக்கிறது என்றாள் குந்தி. இப்போது கர்ணன் குந்தியிடம், விதியின் வலிமை நம்முடைய வலிமைகளையெல்லாம் காட்டிலும் மிக பெரியது அம்மா. குருச்சேத்திர போரில் நான் அர்ஜுனனுடைய வில்லால் கொல்லப்பட்டால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. நான் இறந்த பிறகு என் சடலத்தை அனாதையாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள். என்னுடைய வலிமைக்கு காரணமானவற்றையெல்லாம் உங்கள் வேண்டுகோள்களால் கட்டி போட்டு விட்டீர்கள். என் சடலத்திற்கு செய்ய பெற வேண்டிய நீர் கடன்களையும் தீ கடன்களையுமாவது முறையாக என் தம்பிமார்களை கொண்டு செய்யுங்கள். போர்க்களத்தில் கூடியிருக்கும் மணிமுடி தரித்த மன்னர்கள் கர்ணனுக்கு இறுதி கடன் செய்து எரிப்பதற்கு கூட ஆள் இல்லை என்று இழிவாக பேசும்படி விட்டுவிடாதீர்கள். மேலும் இன்னொன்றும் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் இறந்த பின்பாவது எனக்கு நீங்கள் தாய், நான் உங்களுக்கு மகன் என்ற உறவு முறையை உலகறிய ஒப்புக்கொண்டு பரவ செய்யுங்கள். என் சடலத்துக்காவது பாலூட்டி அந்த உறவு முறையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். பெற்றவள் யார், பெற்றவன் யார், உடன் பிறந்தோர் யார், ஒன்றுமே தெரியாத அனாதை பயலல்லவா கர்ணன் என்ற பழிச்சொல் நான் மறைந்த பிறகாவது நீங்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இதை செய்வீர்கள் அல்லவா என்றான் கர்ணன். கர்ணன் இவ்வாறு கூறியதை கேட்ட குந்தி கர்ணனிடம், கட்டாயம் செய்கிறேன் மகனே. உன்னுடைய இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவதால் உனக்கு மட்டுமா பெருமை, எனக்கும் தானே பெருமை என்று குந்தி கர்ணன் வேண்டுகோளுக்கு இணங்கி அவனிடம் உறுதிமொழி கொடுத்தாள். பின்பு குந்தி கர்ணனிடம் விடைபெற்று கொண்டு பிரிய மனமில்லாமல் அவனை பிரிந்தாள். கர்ணனும் அவளை தன்னிடம் இருந்து அனுப்ப மனமில்லாமல் தான் விடை கொடுத்து அனுப்பினான். அங்கு விடைபெற்று சென்ற குந்தி நேராக கண்ணனிடம் சென்றாள்.